இண்டிகோ என்கிற இந்த கம்பெனி நீங்க பார்த்தீர்கள்னா 47 நாடுகள், 47 இன்டர்நேஷனல் டெஸ்டினேஷனுக்கு போகிறது, 97 டொமஸ்டிக் டெஸ்டினேஷன்களுக்கு செல்லக்கூடிய இந்த கம்பெனியுடைய வருட டர்ன் ஓவர் 84,000 கோடி ரூபாய். ஆனுவல் ப்ராஃபிட் நீங்க பார்த்தீர்கள்னா எல்லாமே கொடுத்து, சம்பளத்தை கொடுத்து, டாக்ஸை கொடுத்து, மெயின்டெனன்ஸ் எல்லாமே முடிச்சு நெட் ப்ராஃபிட், கையில இருக்கக்கூடிய நெட் ப்ராஃபிட் 7,258 crore. ஒவ்வொரு வருடமும் இண்டிகோ என்கிற இந்த கம்பெனி சம்பாதிக்கும். இந்த கம்பெனி கையில் இருக்கக்கூடிய அசெட் 1,15,000 கோடி ரூபாய்க்கான அந்த சொத்துக்கள் இந்த கம்பெனி கையில் இருக்கு. இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ்கள் 37,000 நபர்கள் ஆர் ஒர்க்கிங் only for Indigo. இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் ஷேர் 65 to 70%. இந்த கம்பெனிக்கு தும்மல் வந்தால் கூட ஒட்டுமொத்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரிக்கு ஜலதோஷம் பிடிச்சு போகும். அந்த அளவில் இந்த கம்பெனி மிக முக்கியமான கம்பெனியாக மாறிவிட்டது. யார் மாற்றினார்? நரேந்திர மோடி அவர்கள் மாற்றினார். காரணம் என்ன? கோ ஏர் மற்ற கம்பெனிகளை கொஞ்சம் கொஞ்சமாக முடக்கி கடைசியில இந்திய கம்பெனி ஏர் இந்தியாவையும் பிரைவேட் கம்பெனியாக வித்துவிட்டு இப்போ டூலோபாலி 2 கம்பெனிகள் எது வேணாலும் முடிச்சுக்கொள்ளும்.